ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து ஊரில் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து கோயில் கூட பார்க்கறதுக்கு போனோம். நைட்டு ஒரு 10 மணி இருக்கும் வீட்டிலேருந்து கிளம்புனது. ஆனால் மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கு கோயில் கொடிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னடா செய்ய போக முடியாதோ அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 5 நிமிஷத்தில் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் எல்லாருமே இந்த கோயில் கொடிக்கு வந்திருந்தோம். டெக்கரேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக அழகாக இருக்குன்ட்டு பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து இந்த மீன் தொட்டி எதுன்னு இருந்தது, 50 ரூபா, 5 வலை வந்து 50 ரூபா. என் பொண்ணு வந்து ஒரு 3 இது கரெக்டாக போட்டுட்டா. நல்லா செம்ம ஜாலியாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதில் காமிக்க 2 தான் காமிக்கும். ஆனால் 3 இது வின் பண்ணியிருந்தா, ஜெயிச்சிருந்தா. நாங்கள் ஒன்று கூட போட மாட்டான்னு நினச்சோம், பரவாயில்ல 3 இது ஜெயிச்சிட்டா. அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. இந்த பாருங்கள் இந்த இதுதான் உள்ளே வந்து கலர் மீன் இருந்தது. அப்புறம் உள்ள ஃப்ளவர் அதுன்னு தண்ணிக்குலேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. குட்டீஸ்க்கெலாம் சந்தோஷம் தாங்க முடியல ஜெயிச்சோன்னே. ஃபுல்லாக அப்புறம் அந்த உப்பு ஜாடி அது இதுன்னு எல்லாமும் இருந்து நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கலர் மீனாக இருந்தது ஒவ்வொரு ஜாடியிலுமே. அந்த மீன் வந்து உள்ளே இருந்து அப்படியே துள்ளுறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இந்த ஃப்ளவர் எல்லாம் உள்ளே கிடக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இதுதான் அந்த சாமி வெளியில் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது கோயில் உள்ளே போகிற வழி பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு. டெக்கரேஷன் நான் சொல்லவே முடியாது. அந்த வருஷத்தில் ஒரு தடவை, வருஷம் நாங்கள் அந்த கோயில் கொடிக்கு வந்து போயிடுவோம். போகிற வழி ஃபுல்லாக ஒரே கடையாக தான் இருந்தது. ஃபுல்லாக அந்த மீன் தொட்டி தான் முக்கால்வாசி இருந்தது. சுற்றி சுற்றி கடை தான், இந்த சைடும் கடை தான், அந்த சைடு கடை தான். நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் எல்லாருமே. இப்போ தான் எடுத்து வைக்காங்க, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள விளையாட்டு பொருள்லாம் எடுத்து வைக்காங்க. இது ஃபுல்லாக எது எடுத்தாலும் 100 ரூபா இந்த பொம்மை. நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். நல்லா இருந்து, மக்கள் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தாங்க. செம கூட்டமாக இருந்தது, பயங்கர கூட்டமாக இருந்தது. ஆனால் கோயில் கூட அவ்வளோ ஒரு சூப்பரான கோயில் கூட. இது வந்து சின்ன பிள்ளைங்கள் விளாடுற அந்த ராட்டனம், சின்ன அந்த கார் மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாக அந்த வேர்க்கடலை பட்டாணி அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அந்த சைடு வந்து இந்த இனிப்பு மிட்டாய், இது பானிபூரி, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு ரோல், காலிஃப்ளவர் எல்லாம் இருந்தது. இது அதே பொம்மை தான், எதை எடுத்தாலும் 100 ரூபா அந்த பொம்மை. ஃபுல்லாக சுற்றி சுற்றி கடை தான். இது அதே மீன் தொட்டி தான். இதுதான் அந்த குருவங்கிட்ட கோயிலோட அந்த படம் வந்து அதில் இருக்குது. நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போய்ட்டுருந்தோம். டெக்கரேஷன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உள்ளே போகிற வழி இதுவுமே உள்ள தெருக்களில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள கோயில் போகிற அந்த வழியில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. ஃபுல்லாக அந்த வளையல் கடை அது இதுன்னு இருந்தது. கூட்டம் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது பயங்கரமாக. நல்ல சக்தி வாய்ந்த சாமி இந்த குருவங்கிட்ட சாமி. வந்து நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் அந்த கோயிலுக்கு வந்து நிறைய ஊர்களேருந்து வருவாங்க. சும்மா நார்மல் அந்த மாதிரி நேரக்கிழமை வருவாங்க. இந்த கோயில் கொடிக்கு வந்து சொல்லவே வேண்டாம். இங்கே இருக்க மக்கள் வந்து ஃபுல்லாக மெட்ராஸ் போயிருப்பாங்க. அங்கே ஊர் வந்து அவங்க சொந்த ஊர் இந்த ஊராக தான் இருக்கும். ஆனால் அங்கேருந்து இந்த கோயில் கொடிக்கு வந்து எக்காரணத்துக்கு வருஷம் கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்க முக்கால்வாசி ஃபுல்லாக அந்த மெட்ராஸில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அப்புறம் பக்கத்து ஊரில் உள்ளவங்களும் இருப்பாங்க. அர்ச்சனை பண்ணது தான் இந்த லைனாக நிற்கி கூட்டம், அவ்வளோ ஒரு கூட்டம், பயங்கர கூட்டம். இதுதான் இந்த கோயில் சைட்லாம் கொஞ்சம் முன்னாடி. இதுதான் கோயில் முன்னாடி. உள்ளெல்லாம் போகவே முடியல, அவ்வளோ பயங்கர கூட்டம். நான் வெளியில் இருந்தே தான் வீடியோ எடுத்தேன். மக்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருந்தாங்க. இதான் முன்னாடி உள்ளே போகிற வழி. நான் வந்து உள்ளே போகவே இல்லை, கூட்டம். ஏன்னா போகிறதுக்கு வழி இல்லை, அந்தளவுக்கு பயங்கர கூட்டம். டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயில் முன்னாடி அழகாக இருந்தது, பார்க்க செம ஜாலியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் போயிட்டுருந்தோம். அங்கே ஃபுல்லாக ராட்டினம் அதுன்னு இருந்தது பார்க்குறதுக்கு.
இது சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த கப்பல் மாதிரி இருக்கும். இது வந்து 50 ரூபா. எங்கள் குட்டி பையனை போச்சுனதுக்கு ஃபஸ்ட்டு சரி சரின்னா அதுக்கப்புறம் மாட்டேன்ட்டான். இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் நல்லா அந்த கப்பல்லேருந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. தண்ணியை பாருங்கள், அந்த லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கும் அவ்வளோ இருக்காது. தண்ணியை பார்க்க அப்படி கலர் கலராக இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு செம சூப்பராக இருந்தது. நல்லா நான் என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. இந்த கப்பல் அப்படி போகிறது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து சின்ன ட்ரெயின் எனக்கா. இதுலேயுமே நிறைய குட்டீஸ் ஃபுல்லாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இருந்தப்போ அது நிறைய இருந்தாங்க. இது வந்து 2வது ரவுண்டு, அதனால் கொஞ்சம் குறைய இருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ராட்டினம்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது துள்ளி துள்ளி குதிப்பாங்களா குட்டி பிள்ளைங்க, அந்த ஒரு இது வந்து எங்கள் குட்டி பையன் வந்து இன்னொருல குதிச்சிட்டு இருந்தான். அவன் மட்டும்தான். அப்போ தான் ஆரம்ப ராட்டினம் எல்லாமே 10-11 மணி தான் ஆரம்பித்தாங்க. அதனால் தான் இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது. அடுத்தது போக பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து ஆயிரங்கன்னு பானைன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே எடுக்கிறது நாங்கள் உள்ளே போய் போக முடியலையா. வெளியில் வந்து அந்த டிவி வச்சு இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது. அதை வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே தான் எடுப்பாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு கோயில் இந்த கோயில். எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள், ஏகப்பட்ட கூட்டம். உள்ளே ஃபுல்லாக கோயில் அவ்வளோ ஒரு கூட்டம். மதியம் வந்து அப்புறம் முளைப்பாரி, அதுக்கப்புறம் அந்த ஆயிரங்கன்னு பானையில் இந்த பட்டு எடுத்து வைப்பாங்களா, அது எல்லாமே மதியம். அது முடிஞ்சிச்சு. இது வந்து நைட்டு ஆயிரங்கன்னு பானைன்ட்டு இது பண்ணிட்டாங்க. கூட்டம்னா செம பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ ஒரு கூட்டம். இதுதான் அந்த சைடில் தெரியுது, அதான் கோயில் உள்ள. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு அந்த ஆயிரங்கன்னு பானை எடுக்கிறதுலே சாமி வந்துடும். அதேமாரி அவங்க கீழே போடாமல் அவ்வளோ ஒரு பக்தியாக கொண்டு இறக்கி வைப்பாங்க கோயில் முன்னாடி கொண்டு. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குன்ட்டு. எல்லாம் அந்த டிவியில் உள்ளது தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா உள்ளே போய் பார்க்க முடியாது, உள்ளே வந்து காலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு பயங்கர கூட்டம். சாமிலாம் ஆடுவாங்க, நிறைய பேர் சாமி ஆட்டிகிட்ருக்காங்க. கொட்டு அடிச்சிட்டு இருந்தது. நல்லா இருக்கும். அந்த கோயில் கூடிய பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ பேர் எடுக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரங்கன்னு பானை. சாமி ஆடிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இன்னொரு சைடு, இந்த ராட்டினம் எல்லாம் ஒரு சைடு போட்டுப்பாங்க. அது உள்ளே போகிற வழி. இது வந்து அது அங்கேயும் ஒரு கோயில் எனக்கு வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பராக தான். எல்லோரும் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சாமி எல்லாருமே கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயில் கூடனா இதுதான் கோயில் கூட. அவ்வளோ ஒரு செம சூப்பராக இருக்கும். தொட்டு தொட்டு கும்பிட்டுட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சைடில் தான் அப்படி உள்ளே போனோம்னா ராட்டினது நிறையா இருந்தது. கூட்டம் எப்பா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர கூட்டம். இருக்க அந்த சைடு தான் அப்படியே உள்ளே போனோம். உள்ள எப்பா எனக்கே ஆச்சரியம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாக அந்த பானிபூரி அது இதுன்னு இருந்தது. சைடில் ஃபுல்லாக கடைகள், ஏகப்பட்ட கடைகள் இருந்தது.
எங்கே பார்த்தாலும் மக்களாக தான் இருந்தாங்க. சுட சுட அந்த இது என்னது மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வேர்க்கல அதை வந்து பொண்ணு எல்லோரும் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதாவது சுட சுட இருந்தது. நைட் நேரம் ஏற்கனவே தூக்கம் வர வரும். இது சாப்பிட்டோன்னா தூக்கமே இல்லை. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக அந்த பொம்மை அதுன்ட்டு இந்த பலூன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த ராட்டினத்தை பாருங்கள், அந்த லைட் வெளிச்சத்துக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூட்டம் தான். ராட்டினம் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருந்தது. அந்த லைட் வெளிச்சம் தான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த கொலம்பஸ்பாங்கல்ல கப்பல், அந்த இது வந்து 120 ரூபாயாம். நாங்கள் போகணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் 120 ரூபானா சும்மா வெளியிலே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் மக்கள் அதில் உள்ளே இருந்தவங்க ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மக்காச்சோளம் இதுன்ட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் இதாக தான் இருக்குது. இப்போ இந்த மிளகா பஜ்ஜி இருக்கும்ல, அந்த இது தொங்கிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு மாலனக்காக இருந்தது, மிளகா பஜ்ஜி மாலை. இது அந்த மீன் தொட்டி, அந்த இது ஃபுல்லாக முக்கால்வாசியாக தான் இருந்து எந்த இந்த ட்ரெயின் எனக்கா போயிட்டுருக்கு. நல்லா இருந்தது, அதை பார்க்கறதுக்குமே நல்லா இருந்தது. அந்த டெக்கரேஷன் பாருங்கள், அந்த லைட்டு நல்லா இருக்குது, அதை பார்க்கறதுக்குமே அழகாக இருந்தது. எல்லாம் பாய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்ம வீட்டில் நைட்டில் வைக்கலாம், நல்லா பார்க்க அழகாக இருக்கும். லைட்டில் தான் ஆஃப் பண்ணிட்டு இதை வச்சோம்னா அந்த லைட்டு வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது 100 ரூபான்னு நினைக்கிறேன். நாங்கள் அதெல்லாம் வாங்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தோம். இதுவுமே குட்டி ஸ்கூலில் அந்த குதிரை எனக்கா இருக்குது. நல்லா இருந்து பார்க்கறதுக்குமே அழகாக இருந்து. இதுதான் அந்த கப்பல். கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குன்ட்டு. பயங்கர கூட்டம். இது வந்து இந்த குட்டி பால் இருக்கா, பால் போடுறது நல்லா இருந்தது. இதுவுமே எங்கள் குட்டி எங்கள் பொண்ணு வந்து விளையாண்டுட்டு இருந்தா. இதுவுமே 50 ரூபா. எத்தனை 5 பாலோ 6 பாலோ இருந்தது. அதுக்கும் டோக்கன் வாங்கணும். வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் அதில் வந்து விளையாட முடியும். 6 நினைக்கிறேன், 6 பால் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் போட்டேன். அவங்க ஒன்று, என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஒன்று போட்டாங்க, அதுக்கப்புறம் குட்டி போய் ஒன்று போட்டான். அப்படி மாற்றி மாற்றி ஒருத்தராக போட்டோம். இது நம்ம வந்து எப்போதும் விளையாட போகிறது கிடையாது. இந்த மாதிரி கோயில் கொடைகளில் வந்து விளையாடுறது வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். அது வந்து ஒரு உள்ளி கூடை, அது வந்து சின்ன வெங்காயம் போடுவோமா, அந்த மாதிரி ஒரு கூடை வந்து கிடச்சிது. பரவாயில்ல, 50 ரூபாய்க்கு இது பரவாயில்ல. கூடை கிடச்சி சந்தோஷமாக இருந்தது. எதுவுமே விழாமல் பரவாயில்ல. இந்த இது கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதுவுமே விழலைன்னா நமக்கு வந்து 50 ரூபா நஷ்டம் தானே. அதுக்கு வந்து சொன்னேன், எதுவுமே விழலைன்னான்ட்டு. இந்த கூடை தான் கிடச்சிது. எல்லோரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க, கத்திக்கிட்டு மக்கள் ஃபுல்லாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை அந்த கப்பலில் இருக்கவங்க. அதனால் எனக்கும் ஆசையாக தான் இருந்தது, என் பொண்ணுக்கும் ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா 120 ரூபா. வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 80 ரூபானா கூட போயிருக்கலாம். 120, அதான் வேண்டான்னு வெளியில் நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டெக்கரேஷன் பாருங்களேன், அவ்வளோ எவ்வளோ ஒரு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உயரமாக போயிட்டு வந்தது. இந்த சைடும் அந்த மேலே வர உயரமாக போயிட்டு இருந்தது, அப்புறம் அந்த சைடும் உயரமாக போயிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது.
ஆனால் எல்லாருமே கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க ஒரு அழகாக இருந்தது. ஆனால் எங்கே வர போகுதுன்னு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த டெக்கரேஷன் தான். அந்த லைட் வெளிச்சம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி ஒன்றுனா பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் குட்டி வந்து இந்த பைக்கில் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். இதுவுமே ஒன்று 50 ரூபா விளையாடுறதுக்கு. அந்த காரு அப்புறம் பைக்கெலாம் இருந்தது. காரில் ஏறிஞ்சதுக்கு மாட்டேன்ட்டு அப்புறம் பைக்கில் தான் இருந்தான். நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அவனுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, பயப்படாமல் அவன் பாட்டில் இருந்துக்கிட்டான். நான் கூட அழுதாலும் அழுவான்னு நினச்சோம். ஆனால் அளவையில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இது வந்து ட்ரெயின் எனக்கு போயிட்டுருக்கு. இது எங்கள் குட்டி பையன் போல. நான் மற்ற சின்ன பிள்ளைங்க இருந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து பால் நிறைய பால் நடக்கிறதுக்கு உள்ளே வந்து குட்டீஸ் ஃபுல்லாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டீஸ் ஃபுல்லாக. மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி போட்டு அதில் ஒரு சரு கணக்காக இருக்குது, சறுக்கிட்டு இருந்தது. எல்லா ராட்டினம் எல்லாமே இருந்தது. இது வந்து பாதாம் பால். இது வந்து ஒன்று 20 ரூபா நினைக்கேன். எல்லோரும் குடித்தோம். நல்லா இருந்தது. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள். குடிக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வாங்கி குடித்தாங்க, நாங்களுமே குடித்தோம். அதுவும் சுட சுட இருந்தது. இது வந்து இந்த பானிபூரி உள்ள இந்த சின்ன வெங்காயக்கு அப்புறம் அந்த பட்டாணி அது இதுன்னு வைப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அதில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு அந்த நம்ம இருக்கா நிறைய பேர் அதில் பிடிச்சி அப்படியே வாங்கிக்கலாம். ஒரே இதாக வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா இருந்தது. வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்தது. டெக்கரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக லைட் வெளிச்சம் தான். எங்கே பார்த்தாலும் லைட் வெளிச்சம் தான். கோயில் கூட அப்படி ஒரு சூப்பரான கோயில் கூட. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் போகிற வழி, வெளியில் போகிற வழி. பொண்ணு அப்புறம் மருமகளும் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பின்னாடி. நான் தான் பைக்லேருந்தே வீடியோ எடுத்தேன். ஆனால் பயமாக இருந்து. அதனால் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே பயமாக இருந்தது. பாருங்கள் எப்படி டெக்கரேஷன் இருக்கு பாருங்கள். போகிற வழி உள்ளேருந்து உள்ள கோயிலுக்கு போகிற வழி இருந்து நாங்கள் வெளில வந்துட்டு இருந்தோமா, நான் அப்படியே திரும்பி இருந்துட்டு எடுத்துருந்தேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. 1 மணி 1:30 வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக. ஃபுல்லாக லைட்டு வெளிச்சம்தான். அந்த இருட்டுக்கும் அதுக்கும் இந்த லைட்டுக்கும் அவ்வளோ ஒரு ப்ரைட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய சாமிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பேர் நடந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் பைக்கில் போனாங்க. நாங்களுமே பைக்கில் தான் போயிட்டு இருந்தோம். பிள்ளையார பாருங்க, ஃபுல்லாக கட் அவுட் எதுன்னு வச்சுருந்தாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு, அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு. அதையுமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் இன்னொரு கோயில். எங்கே பார்த்தாலும் டெக்கரேஷன் தான். பார்க்க அந்த ரோட்டை பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்து.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். இது வந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு கோயில். அந்த கோயிலுமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கோயில் கூட எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள்.